ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரசம். வீடே மணக்கிற மாதிரி கமகமன்னு வாசனையோட ஒரு டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரசம் சிம்பிளான ரெசிபி தான், பட் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ரசத்துக்கு மெயினாக தேவைப்படுவது ரசப்பொடி. அந்த ரசப்பொடியை பர்ஃபெக்டாக அந்த சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் கரெக்டாக சேர்த்து ரசப்பொடி செஞ்சுட்டாவே 100% நல்ல டேஸ்டியான ரசம் செஞ்சு அசத்திடலாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட பர்ஃபெக்டாக ரசம் வைக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நல்ல மணக்க ருசியான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ மேலே இருக்க இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு மீதியை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே, ரொம்ப பொடியான இருக்கணும் நல்ல அவசியம் இல்லை, அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த தக்காளி எல்லாமே கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துக்கிறேன். இந்த புளியும் இந்த தக்காளியோடவே அப்படியே போட்டு விட்டுருங்க, கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாங்க. புளியை நம்ம ஊற வச்சு கரைக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி தக்காளியோட ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டு நல்ல ஒரு கொதிக்கு நல்ல ஒரு பாயிலாக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா அந்த தக்காளியும் சாஃப்டாயிரும், புளியும் ஊறிடும். அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம கரைச்சிட்டு நம்ம ஜம்முன்னு ரசம் வச்சிடலாம். ஒவ்வொரு சமயம் தக்காளி கெட்டியாக வருங்க. அதை நம்ம அப்படியே கரைச்சி ரசம் வைக்கிறத விட இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதிக்கு வேக வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ரசம் வைக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஃபுல் பாயிலுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இருக்கட்டும், கொஞ்சம் அது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டுங்க. அந்த டைமில் நம்ம ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு பெப்பர், அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் கொத்தமல்லி விதை கொரியாண்டர் சீட்ஸ், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நான் இங்கே கட்டி பெருங்காயம் கிரானுவல்ஸாக இருக்கிறது சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தாங்க ரசத்துக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு 7-8 வெந்தயம். இந்த வெந்தயமும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம், நல்லதும் கூட. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துக்குவோம். இப்படி ஓரளவுக்கு பொடிச்சுக்கோங்க, நல்ல வாசனையாக இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் பொடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுடலாங்க. நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும். கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு லைட்டாக ஒரே சுத்துக்கு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கணும், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேண்டாம். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி ரெடிங்க. இப்போ நம்ம ஒரு கொதிக்கு வேக வச்சுருந்த அந்த புளியும் தக்காளியும் கரைச்சி விட்டுறலாங்க. இப்படி நம்ம லைட்டாக வேக வச்சு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தக்காளி கரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், கம்ப்ளீட்டாகவும் கரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் மிதந்து வருங்க, அதை மட்டும் நம்ம எடுத்து இப்படி புழிஞ்சு வெளியே போட்டுடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த தோலுகளை மட்டும் எடுத்து இப்படி போட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்னொரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே 2 வரமிளகாவையும் உடச்சி போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்துருவோங்க. ரசப்பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இனி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ரசப்பொடியை இந்த ஆயிலில் வதக்கி விட்டுருவோம். அப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தக்காளி புளி தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம்.
அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொத்தமல்லி இலை போடும்போது வாசனை தூக்கலாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. நல்லா நுரக்கட்டி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரசம் பாருங்கள், இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாயில் ஆக விடக்கூடாது. இப்படி நல்லா நுரக்கட்டி கொதித்து வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட வீடே மணக்கிற தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.